நமஸ்தே ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி ஸ்போக்கன் ஹிந்தி பார்க்குறோம். ஒருத்தரை சந்திக்கும் பொழுது மரியாதை நிமித்தமாக பேசக்கூடிய ஒரு சில வாக்கியங்களை இன்றைக்கி தெரிஞ்சுக்க போகிறோம். சொல்லும்போது கவனமாக பாருங்கள். பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கும்போது இந்த சின்ன சின்ன வாக்கியங்கள்லாம் யூஸ் பண்ணுங்கள். ஹிந்தி ஈஸியாக பேச முடியும். நமக்கு தெரிந்தவர்களை பார்க்கும் பொழுது வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? வணக்கம் அப்படின்னு சொல்லுவோம். வணக்கம் சார் அப்படின்னு சொல்லுவோம். வணக்கம் அப்படின்னு சொல்லணுன்னா நமஸ்தே. வணக்கம் சார் அப்படின்னு சொல்லணுன்னா நமஸ்தே ஜி. நமஸ்தே அப்படின்னு சொல்லலாம், நமஸ்தே ஜி அப்படின்னு சொல்லலாம். எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். நீங்கள் எப்படி இருக்கீங்க அப்படின்னு கேட்கணுன்னா ஆப் கைசே ஹைங். ஆப் கைசே ஹைங். ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள். கைசே ஹைங். கைசே ஹைங் அப்படின்னா எப்படி இருக்கீங்க. ஆப் கைசே ஹைங். நீங்கள் எப்படி இருக்கீங்க. நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நான் நல்லா இருக்கேன் அப்படின்னு சொல்லணுன்னா அச்சா மை டீக்கு ஹோம். அச்சா மை டீக்கு ஹோம். அச்சா அப்படின்னா நல்லது. மை டீக்கு ஹோம். மை டீக்கு ஹோம் அப்படின்னா நான் நல்லா இருக்கேன். மை அப்படின்னா நான். மை டீக்கு ஹோம் அப்படின்னா நான் நல்லா இருக்கேன். அச்சா மை டீக்கு ஹோம். நான் நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா இருக்கீங்களா அப்படின்னு கேட்கும் பொழுது பதிலுக்கு நீங்கள் நலமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? நீங்கள் நலமா அப்படின்னு கேட்கணுன்னா கியா ஆப் டீக் ஹை. கியா ஆப் டீக் ஹை. கியா கியா அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. ஆப் ஆப் அப்படின்னா நீங்கள். ஆப் டீக் ஹை அப்படின்னா நீங்கள் நலமா. கியா ஆப் டீக் ஹை. கியா ஆப் டீக் ஹை. நீங்கள் நலமா. வீட்டில் எல்லோரும் நலமா அப்படின்னு கேட்போம் இல்லையா? வீட்டில் எல்லோரும் நலமா அப்படின்னு கேட்கணுன்னா கியா கர்பர் சப் லோக் டீக் ஹைங். கியா கர்பர் சப் லோக் டீக் ஹைங். கியா கியா அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. கொஸ்டினாக கேட்கும் பொழுது இந்த கியா அப்படிங்கிற அந்த கொஸ்டின் வேர்டை ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணணும். கர் கர் அப்படின்னா வீடு. கர்பர் அப்படின்னா வீட்டில். சப்லோக் சப்லோக் அப்படின்னா எல்லோரும். லோக் அப்படின்னா மக்கள். சப்லோக் அப்படின்னா எல்லோரும். சப்லோக் டீக் ஹைங். எல்லோரும் நலமா. கியா கர்பர் சப்லோக் டீக் ஹைங். வீட்டில் எல்லோரும் நலமா. எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எல்லோரும் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சபி அச்சே ஹைங். சபி அச்சே ஹைங். சபி சபி அப்படின்னா எல்லோரும். சபி அச்சே ஹைங் அப்படின்னா எல்லோரும் நல்லா இருக்காங்க. பையன் என்ன செஞ்சிகிட்டு இருக்கான் அப்படின்னு கேட்பாங்க இல்லையா? பையன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு கேட்கணுன்னா லடுக்கா கியா கர் ரஹா ஹை. லடுக்கா கியா கர் ரஹா ஹை. லடுக்கா லடுக்கா அப்படின்னா பையன். கியா கியா அப்படின்னா என்ன. கியா கர் ரஹா ஹை அப்படின்னா என்ன செய்து கொண்டிருக்கிறான். லடுக்கா கியா கர் ரஹா ஹை. லடுக்கா கியா கர் ரஹா ஹை. பையன் என்ன செய்து கொண்டிருக்கிறான். அதே பெண் என்ன செய்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா லடுக்கா லடிக்கி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். லடுக்கா அப்படிங்கிற வார்த்தை லடிக்கி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ரஹா ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். லடிக்கி கியாகர் ரஹி ஹை. லடுக்கி கியாகர் ரஹி ஹை. பெண் என்ன செய்து கொண்டிருக்கிறாள். பையன் +2 படிச்சுட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? பையன் +2 படித்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லணுன்னா லடுக்கா +2 की पढ़ाई कर रहा है. लड़का +2 की पढ़ाई कर रहा है. लड़का लड़का அப்படின்னா பையன். படாயி படாயி அப்படின்னா படிப்பு. படாயி கர் ரஹா ஹை அப்படின்னா படித்து கொண்டிருக்கிறான். லடுக்கா +2 की पढ़ाई कर रहा है. பையன் +2 படித்து கொண்டிருக்கிறான். அதே பெண் +2 படித்து கொண்டிருக்கிறாள் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா லடுக்கா லடுக்கி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். ரஹா ரஹி அப்படின்னு சேஞ்ச் ஆகும். லடுக்கி +2 की पढ़ाई कर रही है. லடுக்கி +2 की पढ़ाई कर रही है. பெண் +2 படித்து கொண்டிருக்கிறாள். கூட யாராவது இருக்கும் பொழுது அது யார் அப்படின்னு கேட்போம் இல்லையா? அது யார் அப்படின்னு கேட்கணுன்னா வஹ் கவுன் ஹை. வஹ் கவுன் ஹை. வஹ் வஹ் அப்படின்னா அது. கவுன் கவுன் அப்படின்னா யார். வஹ் கவுன் ஹை அப்படின்னா அது யார்.
அவன் யார் அப்படின்னு கேட்கணுன்னாலும் அவள் யார் அப்படின்னு கேட்கணுன்னாலும் வஹு கவுன் ஹை, வஹு கவுன் ஹை, அது யார், அவன் யார், அவள் யார். அவள் என் மகள் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அவள் என் மகள் அப்படின்னு சொல்லணுன்னா வஹு மேரி பேட்டி ஹை, வஹு மேரி பேட்டி ஹை. பஹ், பஹ் அப்படின்னா அவள், மேரி, மேரி அப்படின்னா என்னுடைய அப்படின்னு வரும். பேட்டி, பேட்டி அப்படின்னா மகள். வஹு மேரி பேட்டி ஹை, அவள் என் மகள். ஆச்சரியமாக ஓ உங்கள் மகளா அப்படின்னு கேட்போம் இல்லையா, ஓ உங்கள் மகளா அப்படின்னு கேட்கணுன்னா அச்சா ஆப்கி பேட்டி ஹை, அச்சா ஆப்கி பேட்டி ஹை. ஆப்கி அப்படின்னா உங்கள் உங்களுடைய அப்படின்னு வரும். அச்சா ஆப்கி பேட்டி ஹை, ஓ உங்கள் மகளா. நீங்கள் எங்கே போகிறீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, தாங்கள் எங்கே போகிறீர்கள் அப்படின்னு கேட்கணுன்னா ஆப் கஹங் ஜா ரஹே ஹைங், ஆப் கஹங் ஜா ரஹே ஹைங். ஆப், ஆப் அப்படின்னா நீங்கள், தாங்கள் அப்படின்னு வரும். கஹாங், கஹாங் அப்படின்னா எங்கே. ஜா ரஹே ஹைங், ஜா ரஹே ஹைங் அப்படின்னா போகிறீர்கள், போய்கொண்டிருக்கிறீர்கள். ஆப் கஹங் ஜா ரஹே ஹைங், தாங்கள் எங்கே போகிறீர்கள். நாங்கள் சென்னை போகிறோம் அப்படின்னு சொல்லணுன்னா ஹம் சென்னை ஜா ரஹே ஹைங், ஹம் சென்னை ஜா ரஹே ஹைங். ஹம், ஹம் அப்படின்னா நாங்கள். ஜா ரஹே ஹைங், ஜா ரஹே ஹைங் அப்படின்னா போகிறோம், போய் கொண்டிருக்கிறோம். ஹம் சென்னை ஜா ரஹே ஹைங், நாங்கள் சென்னை சென்று கொண்டிருக்கிறோம், நாங்கள் சென்னை போகிறோம். நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா, நீங்கள் எங்கே இருக்கீங்க அப்படின்னு கேட்போம். நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க அப்படின்னு கேட்போம். நீங்கள் எங்கே வசிக்கிறீங்க அப்படின்னு கேட்கணும் அப்படின்னா ஆப் கஹங் ரக்தே ஹைங், ஆப் கஹங் ரக்தே ஹைங். ஆப், ஆப் அப்படின்னா நீங்கள். கஹங், கஹங் அப்படின்னா எங்கே. கஹங் ரக்தே ஹைங், கஹங் ரக்தே ஹைங் அப்படின்னா எங்கே வசிக்கிறீர்கள். ஆப் கஹங் ரக்தே ஹைங், தாங்கள் எங்கே வசிக்கிறீர்கள். நாங்கள் சேலத்தில் வசிக்கிறோம் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா ஹம் சேலமே ரக்தே ஹைங், ஹம் சேலமே ரக்தே ஹைங். ஹம், ஹம் அப்படின்னா நாங்கள். சேலம் மே, சேலம் மே அப்படின்னா சேலத்தில். ரக்தே ஹைங், ரக்தே ஹைங் அப்படின்னா வசிக்கிறோம், இருக்கிறோம். ஹம் சேலமே ரக்தே ஹைங், நாங்கள் சேலத்தில் வசிக்கிறோம். சேலமே அப்படிங்கிற இடத்துல நீங்கள் எங்கே இருக்கீங்களோ அந்த இடத்தோட நேம் சொல்லிக்கலாம். மதுரை அப்படின்னா மதுரையுமே அப்படின்னு சொல்லலாம். திருச்சி அப்படின்னா திருச்சியுமே அப்படின்னு சொல்லலாம். ஹம் சேலமே ரக்தே ஹைங், நாங்கள் சேலத்தில் வசிக்கிறோம். உங்கள் பெயர் மோகனா அப்படின்னு கேட்போம் இல்லையா, உங்கள் பெயர் மோகனா அப்படின்னு கேட்கணுன்னா क्या आपका नाम मोहन है, क्या आपका नाम मोहन है. क्या, क्या அப்படிங்கிறது கொஸ்டின் வேர்டு. கொஸ்டினாக கேட்கும் பொழுது இந்த கியா அப்படிங்கிற கொஸ்டின் வேர்டு ஃபஸ்ட்டு வரும். ஆப்கா, ஆப்கா அப்படின்னா உங்கள் உங்களுடைய அப்படின்னு வரும். நாம், நாம் அப்படின்னா பெயர். கியா ஆப்கா நாம் மோகன் ஹை, உங்கள் பெயர் மோகனா. ஐயா என் பெயர் மோகன் அல்ல அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா சார் மேரா நாம் மோகன் நஹி ஹை, சார் மேரா நாம் மோகன் நஹி ஹை. மேரா, மேரா அப்படின்னா என் என்னுடைய அப்படின்னு வரும். நாம் அப்படின்னா பெயர். மோகன் நஹி ஹை, மோகன் நஹி ஹை அப்படின்னா மோகன் அல்ல. நஹி அப்படின்னா இல்லை. என் பெயர் மோகன் இல்லை. ஐயா என் பெயர் மோகன் அல்ல. சார் அப்படிங்கிற இடத்துல ஜி அப்படின்னும் சொல்லலாம், சார் அப்படின்னும் சொல்லலாம். உங்கள் பெயர் என்ன அப்படின்னு கேட்கணுன்னா ஆப்கா நாம் கியா ஹை, ஆப்கா நாம் கியா ஹை. ஆப்கா, ஆப்கா அப்படின்னா உங்கள் உங்களுடைய அப்படின்னு வரும். நாம் அப்படின்னா பெயர். கியா அப்படின்னா என்ன. ஆப்கா நாம் கியா ஹை, உங்கள் பெயர் என்ன. என் பெயர் ரவி அப்படின்னு சொல்லணுன்னா மேரா நாம் ரவி ஹை, மேரா நாம் ரவி ஹை. மேரா, மேரா அப்படின்னா என் என்னுடைய அப்படின்னு வரும். நாம் அப்படின்னா பெயர்.
மேரா நாம் ரவி ஹை. என் பெயர் ரவி. எங்கள் வீட்டுக்கு ஒரு முறை வாங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? எங்கள் வீட்டுக்கு ஒரு முறை வாங்க அப்படின்னு சொல்லணும்னா ஏக் பார் ஹமாரே கர் ஆயியே. ஏக் பார் ஹமாரே கர் ஆயியே. ஏக் பார் அப்படின்னா ஒரு முறை. ஹமாரே அப்படின்னா எங்களுடைய அப்படின்னு வரும். கர் ஆயியே அப்படின்னா வீட்டிற்கு வாருங்கள். கர் அப்படின்னா வீடு, கர் ஆயியே அப்படின்னா வீட்டுக்கு வாங்க. ஏக் பார் ஹமாரே கர் ஆயியே. எங்கள் வீட்டிற்கு ஒரு முறை வாங்க. உங்கள் தந்தை எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்போம் இல்லையா? உங்கள் தந்தை எப்படி இருக்கிறார் அப்படின்னு கேட்கணுன்னா ஆப்கே பிதா கைசே ஹைன். ஆப்கே பிதா கைசே ஹைன். ஆப்கே அப்படின்னா உங்களுடைய அப்படின்னு வரும். பிதா அப்படின்னா அப்பா. கைசே ஹைன் அப்படின்னா எப்படி இருக்கிறார். கைசே அப்படின்னா எப்படி, கைசே ஹைன் அப்படின்னா எப்படி இருக்கிறார். ஆப்கே பிதா கைசே ஹைன். உங்கள் தந்தை எப்படி இருக்கிறார். அப்பா நன்றாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா பிதாஜி டீக் ஹைன். பிதாஜி டீக் ஹைன். பிதாஜி அப்படின்னா அப்பா. பிதாஜி டீக் ஹைன் அப்படின்னா அப்பா நன்றாக இருக்கிறார். பிதாஜி டீக் ஹைன். தங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? தங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி அப்படின்னு சொல்லணும்னா ஆப்சே மில்கர் பகுத் குஷி ஹுயி. ஆப்சே மில்கர் பகுத் குஷி ஹுயி. ஆப்சே அப்படின்னா தங்களை. ஆப்சே மில்கர் அப்படின்னா தங்களை சந்தித்ததில். பகுத் குஷி ஹுயி. பகுத் குஷி ஹுயி அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி. பகுத் அப்படின்னா மிக்க, குஷி அப்படின்னா மகிழ்ச்சி. பகுத் குஷி ஹுயி அப்படின்னா மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். ஆப்சே மில்கர் பகுத் குஷி ஹுயி. தங்களை சந்தித்ததில் மிக்க மகிழ்ச்சி. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்போம் இல்லையா? உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க அப்படின்னு கேட்கணுன்னா அப்பனா ஃபோன் நம்பர் தோ. அப்பனா ஃபோன் நம்பர் தோ. அப்பனா அப்படின்னா தங்களுடைய. ஃபோன் நம்பர் தோ. ஃபோன் நம்பர் தோ அப்படின்னா கொடுங்க. அப்பனா ஃபோன் நம்பர் தோ. உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க. போய் வரட்டுமா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? போய் வரட்டுமா அப்படின்னு சொல்லுவோம். பிறகு சந்திப்போம் அப்படின்னு சொல்லுவோம். போய் வரட்டுமா அப்படின்னு சொல்கிறதுக்கும் பிறகு சந்திப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கும் ஃபிர் மிலேங்கே. ஃபிர் மிலேங்கே. ஃபிர் மிலேங்கே அப்படின்னா பிறகு சந்திப்போம். ஃபிர் அப்படின்னா பிறகு, ஃபிர் மிலேங்கே அப்படின்னா பிறகு சந்திப்போம்.